தளபதி 2026 தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுடைய தேர்தல் அரசியல் சுற்றுப்பயணம் தான் தளபதி 2026 அப்படிங்கிறது. திருச்சியிலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறாரு. மக்கள் சந்திப்பை திருச்சியிலிருந்து தொடங்க இருப்பதற்கான அறிவிப்புகள் வந்துகிட்டு இருக்கு. அதற்கான அனுமதி கோரி நேற்றைக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் திருச்சி வந்திருந்தாங்க. நேற்று காவல் ஆணையர் அவர்கள்ட்ட அனுமதி கேட்டிருந்தாங்க. எங்க நாங்க தொடங்குறோம், எங்க தலைவர் அவர்கள் பேச இருக்காரு அப்படிங்கிறத நேற்றைக்கு அனுமதி கோரியிருந்தார். திருச்சியை பொறுத்த வரைக்கும் அனுமதி கொடுக்கறத மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் அனுமதி கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலையா இருக்கு. எங்க அப்படின்னா திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்ல தொடங்கி அதன் பிறகு தலைமை அஞ்சலகம் ரவுண்டானா அந்த பகுதி வழியாக மேலப்புதூர் பாலக்கரை ரவுண்டானா அதன் பிறகு மரக்கடை வழியாக திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பேசுவதற்கான அனுமதி கோரி தான் நேற்றைக்கு மனு கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த பகுதியில் தொடக்கத்தில் இந்த பகுதியில் பயணம்ங்கிறதே இருக்கக்கூடாது அப்படிங்கிற நீங்கள் கேட்கக்கூடிய பகுதியில் பயணம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு பேசுவதற்கான அனுமதி கிட்டத்தட்ட ஒரு 39-40 இடங்கள் தான் திருச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த இடங்களில் தான் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசணும், இந்த வழியாக தான் போகணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி நாங்கள் குறித்து வச்சிருக்கோம். அந்த வழியாக தான் நீங்கள் போகணுமே தவிர மற்ற இடம் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இரவு எப்படிப்பட்ட தகவல் வந்துச்சுன்னா இந்த வழியாக நீங்கள் போகலாம், ஆனால் பேசுறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களை சந்திக்கக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிட்டு அதன் பிறகு இந்த இடங்களில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த திருச்சியை தாண்டி திருச்சிக்கு பிறகு அன்றைக்கே திருச்சியில தொடங்கி பெரம்பலூர் வரைக்கும் தலைவர் அவர்கள் ஒரு 4 இடங்கள்ல பேச இருக்கிறாரு. திருச்சி, அதன் பிறகு அரியலூர், அதன் பிறகு குன்னத்துக்கு பிறகு பெரம்பலூர் வரைக்கும் இந்த பயணம் தொடங்குறாரு. மக்கள் சந்திப்பு இந்த நிகழ்வு தான் தொடக்கம். செப்டம்பர் 13ஆம் தேதி இது தொடங்க இருக்கு. அன்றைக்கு காலையில் ஒரு 10:35 மணிக்கு திருச்சியில் தொடங்கி மாலை வரைக்கும் பெரம்பலூரில் போய் முடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ திருச்சியை தாண்டி மற்ற இடங்களில் எங்கெங்கெல்லாம் பேச இருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். திருச்சிக்கு பிறகு அரியலூரில் பழைய பேருந்து நிலையத்தில் எங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதே போல் குன்னம் பகுதியில் குன்னம் பேருந்து நிலையத்தில் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பேசுவதற்கான அனுமதி கோரியிருக்காங்க. பெரம்பலூரில் காமராஜர் வளைவு அந்த இடத்துல தலைவர் அவர்கள் பேசி முடிக்கிறதுக்கான ஒரு செயல் திட்டத்தை தான் இப்போ தொடங்கியிருக்காங்க. இதுதான் தொடக்கம். திருச்சியில் தொடங்கி அரியலூருக்கு பிறகு குன்னம் பெரம்பலூர் அப்படி போகுது. இதற்கான அனுமதி கோரிட்டு தான் இந்த 2 நாட்களான இந்த பயணங்கள் இருக்கு. மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறத ஏற்கனவே முன்கூட்டியே செயற்குழு கூட்டத்திலே சொல்லியிருந்தாங்க. செப்டம்பர் தொடங்கி டிசம்பர் வரைக்குமான மக்கள் சந்திப்பு இருக்குது அப்படின்ட்டு செயற்குழுவில் கூடி முடிவெடுக்கப்பட்டது தான்.